வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நிஃப்டி 50 ஒரு 66 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்துட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 260 பாயிண்ட்ஸ்க்கு மேலான இறக்கத்த பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு வங்கி பங்குகள் பொறுத்தவரைக்கும் லார்ஜ் கேப் பங்குகள் எதுவுமே சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணல. HDFC பேங்க் 1% இறக்கத்த நோக்கி போயிட்டு இருக்கு. இதே இண்டஸ்இண்ட் பேங்க் பார்க்கும்போது 2% மேலான இறக்கத்த குடுத்திருக்கு. ICICI பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டா நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இத தாண்டி PSU வங்கி பங்குகள்னு நம்ம பார்த்தா அங்கேயும் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ வரைக்கும் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ அதனால பேங்க் நிஃப்டி சைட்ல இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு கிடைக்காம இருக்கு. இதை தாண்டி ஃபினான்ஷியல் பங்குன்னு பார்க்கும்போது 2 லார்ஜ் கேப் பங்கான பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் பஜாஜ் ஃபின்சர்வ் 2மே 1% மேலான ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு. FMCG பங்குகளான HUL அதுக்கப்புறம் ITC அது ரெண்டும் பார்க்கும்போதும் இன்னைக்கு டேல ஒரு இறக்கத்தை தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் இறங்கணும் அப்படின்னு தான் ரொம்பவே வந்து ஆசையோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ மேபி HUL அண்ட் ITC ரெண்டுமே ஒரு இறக்கத்தை போஸ்ட் பண்ணுச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எனக்கு ஷார்ட் டேர்முக்கும் இருக்கும், லாங் டேர்முக்கும் இருக்கும். பட் வெயிட் பண்ணுவோம், என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். ஸோ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டு தான் மேலே போகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு பல பங்குகள் பற்றியான அப்டேட் இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடியது Q1 ரிசல்ட் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். HDFC பேங்க் அவங்களுடைய அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க எப்போ ரிசல்ட் கொடுக்க போகிறாங்கன்ட்டு. அதே மாதிரி IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா எப்போ ரிசல்ட்டை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது ஐடி கம்பெனிஸோட டேட்டும் நமக்கு வந்துருச்சு. TCS பார்த்தீங்கன்னா ஜூலை 10 அவங்களுடைய ரிசல்ட்டை போஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இன்ஃபோசிஸ், HCL, விப்ரோ அப்படின்ட்டு ரிசல்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இன்னும் வந்து ஒரு வாரம் தான். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம பிஸியாக இருக்க போகிறோம் இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு. ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். மேபி பர்ஃபார்மன்ஸ் ஏதாச்சும் ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது அந்த மாதிரி டைம் மாதிரி இருந்ததுன்னா ஸோ நமக்கு மேபி ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம். ஸோ அப்படி வந்ததுன்னா அதில் முதல் ஃபோக்கஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பங்கு TCSஆக இருக்குது எனக்கு. ஸோ வருதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டர் காப் கிட்டேருந்து ஒரு அப்டேட். ஸோ நேற்று நம்ம VX2 லான்ச்சை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நேற்று நைட்டு ஹீரோ மோட்டர் காப்போட சேல்ஸ் டேட்டா வந்திருந்தது. ஸோ இந்த ஜூன் மாதத்தில் இவங்களுடைய சேல்ஸ் நல்ல ஒரு நம்பர்ஸாக தான் வந்து இருக்குது. 10% பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேல்ஸ் இயர் ஆன் இயரில் உயர்ந்திருக்கு. 5.5 லட்சம் யூனிட் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஹீரோ மோட்டர் காப் வந்து விற்றுருக்காங்க. இதில் சில சிறப்பம்சங்கள் இருக்குது. ஸோ டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போதும் நல்லா இருக்குது. ஒரு 5,25,000 யூனிட் கிட்ட வந்து விற்றுருக்காங்க. 7% வந்து ரைஸ் ஆகிருக்கு. இதை தாண்டி எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 140% வந்து உயர்ந்திருக்கு. 28,827 யூனிட்டாக இருக்குது. இதுவே போன வருஷம் பார்க்கும்போது 12,000 யூனிட்டாக இருக்குது. ஸோ எக்ஸ்போர்ட் அப்படியே வளர்ந்துட்டுருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட் ஓரளவு பங்களிச்சுதுன்னா ஹீரோ மோட்டர் காப்பை கையிலேயே பிடிக்க முடியாது. வேறு லெவல் ஒரு இடத்துல தான் ஹீரோ மோட்டர் காப் இருப்பாங்க. ஸோ எக்ஸ்போர்ட்டை தொடர்ந்து வந்து இவங்க ரைஸ் பண்ணுறாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே சமயத்தில் இன்னொரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் செக்மெண்ட். ஓவராலாக எல்லா ஸ்கூட்டரும் சேர்த்து ஒரு 41,000 ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டர் காப் ஜூன் மாதத்தில் வந்து விற்றுருக்காங்க. இதுவே போன வருஷம் பார்க்கும்போது ஒரு 30,000 கிட்ட வந்து விற்றுருக்காங்க. 10,000 ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா அதிகமாக விற்றுருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ இது எல்லா ஸ்கூட்டரும் சேர்த்து மேபி ஹீரோ மோட்டர் காப் இண்டிவிஜுவலாக ஏதோ ஒரு மாடலை மட்டும் ஹிட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஹீரோ மோட்டர் காப்புக்கு கிடைக்கும். பட் அது இன்றைக்கோ நாளைக்கோ நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, லாங் டேர்மில் நடக்கக்கூடிய விஷயம். அந்த வகையில் ஸோ இப்போது VX2ஓட டிசைன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவு பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஸோ அதோட ஒரு வெற்றி இருக்கும் அப்படின்னு தான் நானும் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ அடுத்தடுத்த அப்கமிங் ஸ்கூட்டரையும் அவங்க நல்லா வந்து மாடலாக வந்து லான்ச் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு வந்து லான்ச் பண்ணுறாங்க மாடலாக பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு ஒரு மார்க்கெட்டிங்கும் வந்து பெரிய அளவுக்கு பண்ணாங்கன்னா ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். ஸ்கூட்டர் செக்மெண்ட்டை மட்டும் அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா பெரிய ஒரு இடத்துக்கு போவாங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ VX2 நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா VX2ஓட மாடல். ஸோ நல்லாயிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த விடா கூட கம்பேர் பண்ணும்போது இந்த மாடல் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு டீசெண்டான ஒரு லுக் கொடுக்கக்கூடிய ஒரு மாடலாக வந்திருக்கு. ஸோ விளம்பரமும் போட்டிருப்பாங்க, செக் பண்ணி பாருங்கள். டிவியில் வருதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட சேல்ஸு. ஸோ ஹோண்டா பார்த்தீங்கன்னா ஓவராலாக 4,29,000 விற்றுருக்காங்க. ஸோ 1,00,000 யூனிட் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டர் கார் கூட கம்பேர் பண்ணும்போது குறைவாக தான் இருக்குது. ஸோ டொமஸ்டிக்கில் பார்க்கும்போது 3,88,000 யூனிட் வந்து விற்றுருக்காங்க. எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது 40,000 யூனிட்டாக வந்து இருக்குது. ஸோ ஆக்டிவாக மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா விற்பனையாகக்கூடிய ஒரு வண்டியாக இருக்குது. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுதான் லீடர்ஷிப் பொசிஷனில் ஆக்டிவாக தான் வந்து இருக்க போகுது. பார்ப்போம் ஸோ எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. நெக்ஸ்ட்டு டொயோட்டோ
டொயோட்டா பார்த்தீங்கன்னா 28,869 யூனிட் வந்து வித்திருக்காங்க. ஸோ இது எக்ஸ்போர்ட் இல்லாம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 26,800 யூனிட் கிட்ட வந்து டொமஸ்டிக்ல வந்து சேல் பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் பார்க்கும்போது ஒரு 37,000 யூனிட் கிட்ட வந்து வித்திருக்காங்க டொமஸ்டிக்ல. ஸோ 2 பேத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா 10,000. அதே மாரி டாடா மோட்டாருக்கும் மஹிந்திராவுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 யூனிட்டா இருக்கு. ஸோ 2 பேர்ல யார் வந்து அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபர தோற்கடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் டொயோட்டோ அப்புறம் இந்த கியா எல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களுடைய சேல்ஸ் வந்து ஏறுமுகமாக தான் இருந்துட்டு இருக்கு. எந்த ஒரு டிக்ளைனும் வந்து பார்க்காம இருக்கு. ஸோ பார்ப்போம் இவங்க பீட் பண்ணி திரும்ப ஒரு நல்ல டாப் பொசிஷனுக்கு வராங்களா அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்ஐசி பற்றியான ஒரு அப்டேட். ஸோ எல்ஐசி எல்லாம் வந்து ஒருக்கா மிஸ் பண்ண பங்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா என்னுடைய ஒரு லேசினஸ்னால தான் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எங்கே திரும்பினாலும் எல்ஐசியை பற்றி ஒரு தவறான ஒரு செய்தி தான் ஃபுல்லாக வந்து பரவிட்டு இருக்கும். ஸோ அடுத்த டைம் மேபி எல்ஐசியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கேப்சர் பண்ணுறதுக்கு நான் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுவேன். ஸோ எல்ஐசியில் என்னென்ன இருக்குது, எப்படியெல்லாம் அவங்க சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம ஒரு வீடியோவில் கிளியராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து எனக்காக தான் நான் அனாலிசிஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு பண்ணுறத நண்பர்களாகிய உங்கள் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விரும்புகிறேன். சீக்கிரமாக எல்ஐசியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ என்ன ஒரு செய்தி எல்ஐசியில் வந்திருக்குன்னா, ஸோ என்எஸ்சி பார்த்திங்கன்னா எல்ஐசியோட டாப் 5 ஹோல்டிங்கில் வந்து இப்போ வந்திருக்கிறத ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்ஐசி டாப் 10 ஹோல்டிங்ஸ் இங்கே வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. இதில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் மட்டும் 6.7% ஸ்டேக்கை வந்து ஹோல்டு பண்ணுறாங்க. ஐடிசியில் 15.5% பங்குகளை ஹோல்டு பண்ணுறாங்க. இதே எஸ்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு 5.5%. ஸோ இதுதான் டாப் 10 ஹோல்டிங்ஸாக எல்ஐசிக்கு வந்து இருக்குது. ஸோ அதில் இப்போது 5வது பொசிஷனில் என்எஸ்சி வந்திருக்காங்க. ஸோ என்எஸ்சி எல்லாம் இவங்க ரொம்ப அடிமட்ட விலைக்கு வந்து வாங்கியிருப்பாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போது என்எஸ்சி நல்ல ஒரு லைஃப் டைம் ஹையில் இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு. கூடவே டிவிடெண்ட்டும் வந்து வழங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ எல்ஐசினாலே அதானியில் காசை போட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை தான் பல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்து இருக்கும். பட் அதெல்லாம் வந்து ஒரு போர்ஷனாக தான் வந்து போட்டிருக்காங்களே தவிர அவங்களுடைய மெயின் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு நீங்கள் வரலாம்ங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். இருக்கக்கூடிய டாப் குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவியாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன்னும் பல ஸ்மால் கேப்பில் முதலீடு பண்ணியிருப்பாங்க, பல மிட் கேப்பில் பண்ணியிருப்பாங்க. அந்த பங்குகளாக தான் அதானி குரூப் ஆஃப் ஹோல்டிங்ஸும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு அதானி குரூப்பில் ஒரு 40,000 கோடி போட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லா ஸ்டாக்கையும் சேர்த்து ஒரு 40,000 கோடி கிட்ட அவங்க வேல்யூ இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ஞாபகம் எனக்கு இருக்குது. ஸோ எல்ஐசி நமக்கு திரும்ப ஃபியூச்சரில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமாங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். அடுத்தது பயோகான் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ பயோகான் கிட்ட இருந்து என்ன ஒரு அப்டேட்னா, ஸோ கனடாவில் வந்து இந்த ஒசிம்பிக்கை வந்து லான்ச் பண்ண போகிறதான் ஒரு டேட்டா வந்து பயோகான் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ ஃபஸ்ட்டு மூவராக வந்து கனடாவில் ஒசிம்பிக்கை லான்ச் பண்ணுறதுக்கு பயோகான் வந்து தயாராக இருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ இப்போ ரெகுலேட்டரி அப்ரூவலுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. கிடைச்சிரும் அப்ரூவல் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பயோகான் மட்டும்தான் வந்து இந்த இடத்துல ப்ளே பண்ண போகிறாங்களான்னு கேட்டால் இல்லை. ஸோ ஜெனரிக் கம்பெனிஸ் பலதும் பார்த்திங்கன்னா கனடாவில் இந்த வெயிட் லாஸ் ட்ரக்கை இறக்குறதுக்கு ரொம்பவே வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த தேவா ஃபார்மாசூட்டிக்கல் அடுத்தது ஸோ இன்னும் சில இந்த ஃபார்மாசூட்டிக்கல் ஜெனரிக் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே இறங்க போகிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு செய்தி பார்த்தோம். டாக்டர் ரெட்டி பார்த்திங்கன்னா கனடாவில் இந்த செமக்ளூடைடை வந்து லான்ச் பண்ண போகிறதா நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அவங்களுக்கு போட்டியாக நம்ம நாட்டு கம்பெனி பயோகானும் வந்து உள்ளே இறங்குறாங்க. ஸோ இப்போது யூஎஸ், அதுக்கப்புறம் யூரோப், அதுக்கு அடுத்தபடியாக கனடா. ஸோ கனடாவில் வெயிட் லாஸ் ட்ரக் பெருசாக வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு. அந்த மார்க்கெட்டை பிடிக்கணும் தான் நம்ம கம்பெனிஸ் வந்து இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பயோகானும் உள்ளே போகிறாங்க. இது டாக்டர் ரெட்டிக்கு எந்த அளவுக்கு ஒரு ஈல்டை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ எல்லா கம்பெனிஸ்க்கும் ஷேர் வந்து பிரிய போகும். அது ஃபஸ்ட்டு மூவராக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பயோகான் ஃபஸ்ட்டு மூவராக வருவாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இந்த GLP-1 ட்ரக்கு பெரிய அளவுக்கு சேல்ஸ் ஆகக்கூடிய யூஎஸ், அதுக்கப்புறம் யூரோப்பில் இன்னும் பேட்டன்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகலை. அதற்கான டைம் இன்னும் இருக்குது. ஸோ மேபி அந்த ஒரு மார்க்கெட்டை வந்து நம்ம ஊர் கம்பெனிஸ் பிடிச்சா இன்னும் பெரிய அளவுக்கான ஒரு விற்பனையை பார்க்க முடியும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஹெவி காம்படிஷன் இந்த GLP-1ல இருக்குது. ஸோ GLP-1க்குள்ளே நம்ம கம்பெனிஸ் இறங்குறாங்கங்கிறது மட்டுமே ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் இல்லை. எத்தனை கம்பெனிஸ் உள்ளே இறங்குறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா
ஸோ வங்கி பங்குகள் பற்றியான ஒரு அப்டேட். இதில நம்ம முதலாவதா பார்க்கக்கூடியது ஈசாஃப் பற்றியான ஒரு அப்டேட்டு. ஸோ இந்த ஈசாஃப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய 733 கோடி ஒர்த்தான என்பிஎஸ வந்து ஆர்க்குக்கு வந்து வித்திருக்காங்க. ஸோ இதனால 90% பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ல வித்திருக்காங்க. இதன் மூலியமா இவங்களுடைய புக் வந்து இன்னும் கிளியர் ஆகும். ஸோ பேங்க்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க புக்க வந்து இன்னும் வந்து கிளீனா வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டுட்டு இருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் அதுக்கப்புறம் மைக்ரோ ஃபினான்ஸ் லெண்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டைம் வந்து என்பிஏ வந்து குறைச்சு நல்ல இடத்துல வைக்கிறாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா அசெட் குவாலிட்டி ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. ஸோ இந்த குவார்ட்டர் ரிசல்ட் பார்ப்போம். அசெட் குவாலிட்டி மேபி இம்ப்ரூவ் ஆயிருந்ததுன்னா இந்த மாதிரியான இடத்துல ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி ஸோ இந்த கம்பெனி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அதுக்கப்புறம் இந்த என்பிஎஃப்சிஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறத பார்த்துட்டு அசெட் குவாலிட்டி எப்படி மாறி இருக்குங்கிறத பார்த்துட்டு ஒரு டெசிஷனை நம்ம மேக் பண்ணுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு ஒரு 2% இறங்கி இருந்ததை நம்ம பார்த்தோம். என்ன காரணம்னா கோல்ட்மேன் சாக் பார்த்தீங்கன்னா செல் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 15% கீழே இறங்கணும் ஒரு டார்கெட்டை கொடுத்துருக்காங்க. இதனால இண்டஸ்இண்ட் பேங்க்ல பார்த்தீங்கன்னா ஒரு செல் ஆஃப் வந்து இன்னைக்கு டேல வந்து ஏற்பட்டிருக்கு. இது தொடருமாங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஸோ இந்த ஆர்பிஎல் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா துபாயை சேர்ந்த இந்த எமிரேட் என்பிடி பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கை வந்து வாங்க போகிறதா ஒரு டேட்டா இதுக்கு முன்னாடி வந்து பரவிட்டு இருந்தது. ஆனால் இப்போது ஆர்பிஎல் பேங்க் அதை கம்ப்ளீட்டாக மறுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பண்ண போகிறதில்ல. இது வந்து கம்ப்ளீட்டாக ரூமரான ஒரு விஷயம்தான் அப்படின்ட்டு ஆர்பிஎல் பேங்க் தரப்புல இருந்து ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரூமர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்பிஎல் பேங்க் பார்த்தீங்கன்னா கசகசன்னு திரும்ப பழைய ஒரு உச்சத்தை வந்து தொற்றுருக்கு. ஸோ ஒரு நல்ல ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் கொடுத்துட்ருக்கு. ஆர்பிஎல் மட்டும்தான் ஏறுதான்னு கேட்டால் இல்லை, பல சின்ன சின்ன வங்கி பங்குகளும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த பந்தன் பேங்க் அரௌண்ட் ஒரு 190 ருபீஸை இப்போ தொட்டுருச்சு. 120 ரூபா கிட்ட இருந்தது இப்போது 190 ரூபா கிட்ட வந்துருச்சு. ஸோ எல்லா போன பேங்க்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் பழைய ஒரு உச்சத்தை தாண்டி போகுமான்னு பார்க்கணும். வரக்கூடிய ரிசல்ட்டில் ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை இந்த வங்கிகள் காட்டுறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இதெல்லாம் தாண்டி பிஎஸ்யூ வங்கி பங்குகள் நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காங்க. அசட் குவாலிட்டி ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் வந்திருக்கு. கூடவே லாபத்தையும் தொடர்ந்து உயர்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஷேரோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு புது உச்சத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு. ஸோ பிஎஸ்யூ வங்கி பங்குகள் அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் நல்லாவே பார்க்க முடியுது. பட் எல்லாமே வந்து நல்ல ஒரு பீக்கில் இருக்குது. ஸோ இந்த பீக்லலாம் நம்ம எந்த ஒரு டிசிஷனும் பிஎஸ்யூ வங்கி பங்குகள்லாம் எடுக்க முடியாதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ அடுத்தது கோல்ட்மேன் சாக் எங்கெங்கெல்லாம் பங்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் ஏர்டெல்லில் பார்க்கும்போது ஒரு 1,00,000 ஷேரை வந்து வாங்கியிருக்காங்க. அதுவும் 2009 ரூபாங்கிற ப்ரைஸில். அடுத்தது HDFC பேங்க்கில் வாங்கியிருக்காங்க 76,850 ஷேர் வாங்கியிருக்காங்க 2,000 ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில். ஐசிஐசிஐ பேங்க்கில் வாங்கியிருக்காங்க ஒரு 1,4 லட்சம் பங்குகள். இது 1445 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் வாங்கியிருக்காங்க. இன்னும் கெய்ன்ஸ் டெக்னாலஜி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு 7,5 லட்சம் ஸ்டாக்கை வந்து வாங்கியிருக்காங்க 1,500 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில். ஸோ வருண் பிவரேஜ் அங்கேயும் பார்த்தீங்கன்னா பங்குகளை வந்து வாங்கியிருக்காங்க. 15 லட்சம் பங்குகளை வந்து வருண் பிவரேஜில் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எப்படி பங்குகளை வாங்கி குமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஒரு டேட்டா மூலியமாக தெரிய வருது. ஸோ பார்ப்போம். இந்த வருண் பிவரேஜ்லலாம் கொஞ்சம் வந்து ஒரு ரிஸ்க் இருக்குது. என்னதான் கேம்பாலாம் இந்த வருண் பிவரேஜை முடிக்காது அப்படின்ட்டு இருந்தாலும் மார்க்கெட்டில் ஸோ இதை சொல்லியே இறக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு 400 கட் பண்ணட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரிஸ்க்கை எடுக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு டிசிஷனை வந்து மேக் பண்ணுவோம். இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவினிங் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.